எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசுகிற பேச்சுக்கள் எல்லாத்தையுமே ஒரு அதிருப்தி அடைய வச்சிருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சிருந்தாலும் இந்த கூட்டணிக்குள்ளே சேருவதற்கு எந்த கட்சியுமே தயாராக இல்லை. சரி, கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளையாவது தக்க வச்சுக்கிறக்காவலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போனாங்க, டிடிவி தினகரன் அவர் போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அவர்களுமே போயிட்டாங்க. எந்த இடத்துல எப்படி பேசுனா நமக்கு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வியூகம் கூட தெரியாமல் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதிமுகவுடைய தலைமையில் பிஜேபி கூட்டணி அமைச்சு இன்னைக்கு தேர்தல் களத்தை சந்திக்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன். பேசுகிற வார்த்தைகள்னு ஒன்று இருக்குல்ல, யாரையுமே சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாதுல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சாதி வாக்குகளை மட்டும் நம்பியிருந்தார். இப்போ அந்த சாதி வாக்குகளும் அவருக்கு கிடைக்கிறது மாதிரி இல்லை. பிற சாதி வாக்குகளுமே எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அவர் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் பேசுகிறாரு. அவர் என்ன பேசுகிறாரு, பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. மதுரை விமான நிலையத்துக்கு அவருடைய பெயரை வைக்க சொல்லியும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியும் பேசுகிறாரு. இது அரசியல்வாதிகள் மத்தியில் கண்டன குரல் எழ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் கிருஷ்ணசாமி எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்களே எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு சரியில்லை, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டனால இருங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன குரலை எழுந்துட்டார். இப்போ மதுரை விமான நிலையத்துக்கு யார் பேரை சூட்டுறதுங்கிறதா இங்கே பிரச்சனை. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. தென் மாவட்டங்களில் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இது தேவேந்திரர் தேவர் அப்படிங்கிற ஒரு இரு பிரிவுகளுக்கிடையே 1957 மோதல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கெல்லாம் மனசு திருந்தி ஒரு மனிதம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற நிலைமைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டணியை வைக்கிறாங்க, இன்னொருத்தர் ஒரு கூட்டணியை வைக்கிறாங்க, தேர்தலில் வெற்றி பெறாங்க, ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போய்கிட்டே இருக்குது. மதுரை விமான நிலையத்தில் போய் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயர்களை வைக்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது இது இரு பிரிவினருக்கு இடையே சாதி மோதலை தூண்டுற மாதிரி இல்லையா? இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆவார்? முக்குளத்தூர் வாக்குகளை நம்ம எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக இவர் போட்ட நாடகம்தான் இந்த விமான நிலையத்தில் ஐயா பசுமன் ஐயாவுடைய பெயரை வைக்கணும்னு சொல்லி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி சொன்னது. அப்போ மற்ற ஜாதியினர் வாக்குகள்லாம் தேவையே இல்லையா? ஜான் பாண்டியன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 60 ஆண்டு காலமாக இதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிறாரு, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிறாரு, இந்த இடத்துல இதை பேசலாமா? கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாரு, அந்த விமான நிலையத்துக்கு இது இமானுவேல் சேகரனுடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய பெயரை விமான நிலையத்துக்கு வைக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே அதை ஒரு அரசியலாக்கி என்ன பண்ணுறாங்க, திருமாரஞ்சி நன்றி தெரிவிக்கிறாரு, பார்வர்ட் பிளாக்லேருந்து நன்றி தெரிவிக்கிறாங்க, இன்னொருத்தர் நன்றி தெரிவித்து போஸ்டர்லாம் அடித்து ஒட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேவேந்திர வேளாளர் சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தனியாக நோட்டீஸ் அடித்து அதை கண்டிக்கிறோம், கண்டனத்தை தெரிவிக்கிறோம்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு தனியாக நோட்டீஸ் அடித்து விட்டுறாங்க. அப்போ முக்குளத்தூர் வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தெளிவான விஷயம். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி நம்பி இது முக்குளத்தூர் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே 10.5% இடஒதுக்கீடு முக்குளத்தூர் முதுகில் குத்திட்டு தான் பாட்டாள் மக்கள் கட்சி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தாரு. தென் மாவட்டங்களில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மக்களை துரோகம் பண்ணிட்டு தான் பாட்டாள் மக்கள் கட்சிக்கு கொடுத்தாரு. இதையெல்லாம் முக்குளத்தூர் மக்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதிமுகவில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திருமதி சசிகலா, ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கிட்டு தன் சாதி சார்ந்த ஆட்கள் தான் நம்ம பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் பார்த்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதையும் முக்குளத்தூர் மக்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலோட பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலில் சந்தித்தாங்க. படுமோசமான ஒரு தோல்வி தான். 3வது இடம் 4வது இடம் டெபாசிட் இழந்தது எல்லாமே தென் மாவட்டங்கள் பக்கம் தான். பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் மக்களுடைய வாக்குகளை நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் நம்ம வெளியிடணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. அதுவே அவருக்கு விபரீதமாக முடிஞ்சு போச்சு. இப்போ முக்குளத்தூர் வாக்குகள் மட்டும் வேணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசினார்னா அப்போ எங்களுடைய வாக்குகள்லாம் தேவையில்லையா
அப்படிங்கிற மாதிரி வந்து மற்ற சமூகத்தினர் வந்து கேட்பாங்க இல்லையா. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க தெரியுமா? இப்போ வந்து முக்குளத்தோர், பிள்ளை, முதலியார், தேவேந்திரவாளர், யாதவர், நாடார், முத்திரையர், இப்படி இந்த பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினர் பூரா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. குறிப்பாக இப்போ நேற்று வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் இந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு. அவங்க வந்து கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இரு பிரிவினருக்கிடையே சண்டையை மூட்டி விட்டு அதில் அரசியல் சுகம் காண்பதற்காக இவர் வந்து இந்த மாதிரி பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வந்து சந்தேகிக்கிறாங்க. ஏன்னா 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தார் அப்படின்னா அவரை வந்து பாராட்டியிருந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து வாக்கு அரசியலுக்காக இந்த மாதிரி மதுரை விமான நிலையத்தில் பசுமலையா பேரில் நாங்கள் சூட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறத யாரும் நம்புவா? சரி, இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி, மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி தானே, இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாரான்னு பார்த்தா ஆட்சி அமைச்ச பின்னாடி இவர் ஒரு நடவடிக்கை எடுப்பாராமா. அப்போ முக்குளத்தூர் மக்கள்லாம் சேர்ந்து அவரை ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த பின்னாடி நான் அப்படிலாம் சொல்லலையும் சொல்லிவிட்டு டாட்டா காமிச்சிட்டு போனாலும் போவார். பரமக்குடியில் இமானுவேல் சேகரனுடைய செப்டம்பர் 16ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த வீர வணக்கம் அந்த இதுக்கு கூட யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் அடிச்சும் ஒட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுது? அப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக இரு சாதியினருக்கிடையே ஒரு மோதலை ஏற்படுத்தி அதில் அரசியல் சுகம் காண நினைக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எழுதா இல்லையா? ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், இந்த வார்த்தையை இந்த இடத்துல இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிச்சுல அதை பேசணும். அப்போ உங்களை நம்பி மற்ற ஜாதியினர் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மக்கள் வந்து கேள்வியில் கேட்குறாங்கல்ல. இப்போ முக்குளத்தூர் மக்களை எடப்பாடி பழனிசாமி சொன்னதை ஏற்றுக்கிறல. இந்த ஆள் வந்து நடிக்கிறாருங்க, இவரை பற்றி நமக்கு தெரியாதா? நம்மளுடைய வாக்கை வாங்குறதுக்காக இவர் இந்த மாதிரியெல்லாம் பேசுவார், அது நமக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத அந்த மக்களும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வன்னிய சமூக மக்களுமே வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கல. 10.5% இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுத்தாரு, அது அவசர கதியில் வந்து கொடுத்தாரு. அது வந்து அந்த மக்களாவது வன்னிய சமூக மக்களாவது அவங்க வந்து அதை பயனடைகிறான்னு பார்த்தா அதுவுமே வந்து கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கணும், அதுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவு தேவைப்பட்டது. அதனால அவசர கதியில் அந்த 10.5% இடஒதுக்கீடை வந்து கொடுத்தாரு. இப்போ யாருக்கும் எந்த பிரயோசனமும் வந்து கிடையாது. இப்போ எல்லா ஜாதியினரையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக தெரியுது. அவர் சார்ந்த சாதியினரையே ஏமாற்றிருக்கிறார். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவனாக இருந்திருந்தால் அந்த மக்களை வந்து ஆதரிச்சிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஃபஸ்ட் நடந்துச்சு, நம்ம பார்த்தோம் இல்லையா? கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை, ஈரோடு வந்து என் மக்கள் வந்து வாழக்கூடிய இடம், கண்ணன் கூட்டத்தினார் அதிகமாக வாழக்கூடிய இடம், நாங்கள் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி போனவர் தான். அவர் வந்து டெபாசிட் வாங்குறதுக்கே 10 ரவுண்டு வரையும் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் ஓட்டு போடுவாங்களான்னா அதுவும் கிடையாது. இப்போ அதிமுக தலைமையில் நடக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை. ஏன்னா இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு திறமை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. நன்றி, வணக்கம்.